திராவிட சிந்தனைக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன தொடர்பு? வாங்க ஆதாரங்களை வச்சு இத பத்தி பார்க்கலாம். முக்கிய திராவிட தலைவர்கள் ஏன் இஸ்லாத்தை சாதிக்க ஒரு தீர்வா பார்த்தாங்க? இதுக்கு வரலாற்று ரீதியாவும் கருத்தியல் ரீதியாவும் காரணங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆதி திராவிடர்களோட பூர்வீக மதம் இஸ்லாம் தான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. வரலாற்றை விட ரெண்டுக்குமான தத்துவ பிணைப்பு தான் ரொம்ப முக்கியம். அதுதான் உருவ வழிபாட்டு எதிர்ப்பு. சித்தர் சிவவாக்கியரோட இந்த வரிகள் உருவ வழிபாட்டையே கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? பாருங்க, சித்தர் சிந்தனைக்கும் இஸ்லாமிய இறையியலுக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருக்குன்னு, இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு புள்ளி. இந்த பொதுவான கொள்கை சாதிக்கு எதிரான ஒரு பெரிய ஆயுதமா திராவிட தலைவர்களுக்கு இருந்துச்சு. முதல்ல தந்தை பெரியார் தீண்டாமைக்கு ஒரு நிரந்தர தீர்வா இஸ்லாத்தை பார்த்தாரு. சீலையம்பட்டியில 69 தலித் மக்கள் இஸ்லாத்துக்கு மாறினத அவர் ரொம்பவே கொண்டாடினாரு. பெரியாரை பொறுத்தவரை இது வெறும் மத மாற்றம் இல்ல, இது ஒரு சமூக விடுதலை. இஸ்லாத்துக்கு மாறுறதால தீண்டாமை ஒடிறதிலிருந்து அரசியல் சமத்துவம் வரைக்கும் பல நன்மைகள் கிடைக்கும்னு சொன்னாரு. அவரோட முக்கியமான நோக்கம் சாதி அடையாளத்தை முழுசா அழிக்கிறது தான். அதுக்கு இஸ்லாம் ஒரு வழி அப்படின்னு நினைச்சாரு. அடுத்து அண்ணா, அவரு இஸ்லாத்தை ஒரு சிறந்த மார்க்கம் அப்படின்னு பார்த்தாரு. அவரை பொறுத்தவரை இஸ்லாம் ஒரு மார்க்கம், அது ஒரு மனுஷனோட எல்லா சந்தேகத்தையும் தீர்க்கும்னு சொன்னாரு. ஆண்டவனுக்கு இணை வைக்கக்கூடாதுங்கிற கொள்கை பகுத்தறிவை ஊக்குவிக்குதுன்னு அண்ணா நம்பினாரு. அடுத்து கலைஞர் கருணாநிதி. அவரும் சித்தர் சிந்தனைக்கும் இஸ்லாத்துக்கும் இருக்கிற தொடர்பை ஆழமா பார்த்தாரு. நம்ம சிவவாக்கியர் சொன்னதுதான் இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னாரு. இதுதான் இந்த தலைவர்களை இணைக்கிற புள்ளி. இந்த கருத்து இன்னைக்கும் திராவிட அரசியல்ல பேசப்படுது. இது வெறும் வரலாறு இல்ல. தொல் திருமாவளவன் கூட இத பத்தி ஆய்வு செஞ்சு முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. அவரோட ஆய்வும் இதையே தான் சொல்லுது. அப்போ நம்பிக்கைங்கிறது ஒரு சமூக புரட்சிக்கான கருவியா? இந்த தலைவர்களை பொறுத்தவரை ஆமாம்.